மீண்டும் ஞாயிறு இன்னொரு அரசியல் கலந்துரையாடலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்னா தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். இருவருக்கும் வணக்கம். 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 ஆம், உறவுகளை இலங்கை இலே நடைபெறுகின்ற சமகால அரசியலை பற்றி கதைக்கும் பொழுது இன்று உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பு யுத்தம். இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், குறிப்பாக எல்லா உலகத்தையே ஆட்டி படைத்தாலும் கூட இதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருப்பது இலங்கை போன்ற நாடுகள். வளைகுடா நாடுகளில் பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் கொடுக்கின்ற ஒரே காரணம் அமெரிக்காவின் படைகள் வளைகுடா நாடுகளிலே கல்ஃப் கண்ட்ரிஸில் எல்லா இடங்களில் இருக்கபடியால் அதன் மீது அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்கிறோம் என்ற வகையிலே பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கொல்லப்பட்ட பொழுதும் அந்த அமைப்பு ரீதியாக அவர்களுடைய செயற்பாடுகள் கொஞ்சமும் குறைஞ்ச பாடு இல்லை. முடிந்த அளவு எதிர்த்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்று கூட ஈரான் தெரிவித்திருக்கிறது, அமெரிக்கா இராணுவ படையை அல்லது வேறு நாடுகள் தம் இராணுவ தரைப்படையை அனுப்பி தாக்குதலை மேற்கொண்டால் அந்த வீரர்களின் உடலை கூட கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான அல்லது கடுமையான தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இராணுவத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த யுத்தம் அமெரிக்கா எதிர்பார்த்தது போன்று, குறிப்பாக ஈராக் மீது அல்லது லிபியா மீது அல்லது வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்டது போன்று இலகுவாக முடியக்கூடியதும் அல்ல. முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. இது இன்று 3 வாரங்களை கடந்து 4வது வாரத்துக்குள் இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டது. இந்த யுத்தத்தால் பாரிய மசகு எண்ணெய் போன்ற எண்ணெய் விலை உறவு உலக நாடுகளில் எல்லா இடமும் கூடியிருக்கின்றது. குறிப்பாக இந்த எண்ணெய் பிரச்சனைகள் கூட இந்தியா, சீனா, ரஷ்யாவுக்கு போன்ற பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இலங்கை போன்ற நாடுகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இலங்கையின் பொருளாதாரம் பெரிய நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறதை காணலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்குள் பெட்ரோல் விலை அதி உச்சத்தை எட்டியிருக்கின்றது. பெட்ரோல் விலை உயர்ந்தும் பொழுது சாதாரண மக்கள் வாழ்க்கையுமே ஒவ்வொரு நாளும் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க நிலை ஏற்படும். குறிப்பாக அது மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளிலே குறிப்பாக 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய வருமானம் இலங்கைக்கு ஒரு நிதியாக, வெளிநாட்டு நிதியாக சென்றது. அந்த நிதி இப்பொழுதும் முழுமையாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கான விமான சேவை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து கூடுதலான விமானங்கள் இலங்கைக்கு சென்றதும் கூட பொதுவாக உல்லாசத்துறையினர் பெருமளவு சென்றிருந்தார்கள். இன்றைக்கு தென்பகுதியை பொறுத்த மட்டும் பெரும்பாலான உல்லாச விடுதிகள் மிகவும் வெறிச்சோடி கிடப்பதாக கூறப்படுகிறது. இப்போ இருக்கின்ற அங்கிருந்த உல்லாச பயணிகள் கூட சாதாரண பயணமாக செல்கின்றார்கள் ஒழிய பெரிய அளவு நிதிகளை செலவழித்து ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது இல்லை என்பதை பல அறிக்கைகள் மூலம் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த வகையிலே இலங்கை அரசாங்கம் எவ்வாறு எதிர்நோக்கப் போகின்றது என்ற விடயத்தை இங்கே முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கம் இந்த பெட்ரோல் விலையை கூட்டுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் இந்த பெட்ரோலை உயர இருக்குன்னு அறிவித்த அரசாங்கம் அதற்கான இன்னொரு வேலை திட்டத்தை ஏன் ஏற்படுத்தாமல் போனது? குறிப்பாக போக்குவரத்து தொடர்பாக விலை உயர்வு அல்லது சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விலை உயர்வு போன்ற விடயங்களை அரசாங்கம் திட்டமிட்டு செயற்படுத்தியிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கான அரசாங்கத்திட எந்த நடவடிக்கையும் இல்லை. இரவோடு இரவாக பெட்ரோல் விலை உயர்த்தியிருப்பது இலங்கையில் சரியான பொருளாதார சீரழிவு ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றது இன்னொரு விடயமாக அரசு ஊழியர்கள் புதன்கிழமை விடுமுறை விடுக்கப்பட்டிருப்பது, குறிப்பாக அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் அங்கே வைக்கப்படுகின்றது. குறிப்பாக ஏனைய 4 நாட்கள் அந்த புதன்கிழமையில் வேலை செய்கிற 8 மணி தியாலத்தை அந்த 4 நாட்களுக்கு 2 மணி தியாலமாக உயர்த்தி அந்த வேறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பல்வேறு விடயங்களை கூறப்படுகிறது. அதேமாதிரி இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில், எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் நிலக்கரி ஊழல் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கப்படுகிறது. அதுக்கான அமைச்சர் ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசாங்கத்துக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே தமிழரசு கட்சி ஒரு பலவீனமான முடிவினை எடுத்திருக்கின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தாங்கள் கையெழுத்து வைப்பதில்லை என்று கூறியிருக்கின்றது. அதற்கான காரணத்தை போதிய ஆதாரம் இல்லை என்று கூறியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்கின்ற ஒரு சந்தேகம் வழங்குகிறது. தமிழரசு கட்சிக்கும் அரசுக்கும் இடையில் ஏதாவது உறவுமுறை இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை பல்வேறு மட்டங்களிலும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அண்மையிலே இன்னொரு விடயத்தையும் கூறப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சராக சுமந்திரன் போட்டியிடுவார் என கூறப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் சுமந்திரன் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. தமிழரசு கட்சி தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு
முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கு சுமந்திரன் முழுமையான தகுதியானவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மாகாண சபை தொடர்பாக பல்வேறு சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கின்றது. அந்த சட்ட ரீதியாக அணுகக்கூடியவர், அந்த சட்ட ரீதியாக பிரதிவாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர், அல்லது சர்வதேச நாடுகளுக்கு இந்த மாகாண சபை தொடர்பாக அரசாங்கம் கொடுக்கின்ற நெருக்கடிகளை வெளிக்கொண்டு தகுதியான ஒருவரை நாங்கள் இனங்காண்டு கொள்ளலாம். தகுதியான ஒருவர் என்ற வகையில், அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முழுமையாக பார்க்கிறோம். இந்த ஆக்கிரமிப்பு யுத்தத்தினால் வல்லரசு நாடுகளான இஸ்ரேல், அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு யுத்தத்தினால் எவ்வாறு இலங்கை போன்ற நாடுகள் இதை முன்னெடுத்து செல்ல போகின்றது அல்லது சமாளிக்க போகின்றது, அதை எதிர்நோக்க போகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே திரு சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு இந்த விடயத்தை பார்க்கின்றீர்கள்? ஆமாம் ராம், நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று உலக நாடுகள் பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கின்றன. அமெரிக்கா உலகம் முழுவதும் பாரிய இராணுவ தளங்களை வச்சிருக்கிறது. உலகத்தினுடைய போலீஸ்காரன் என்கின்ற அடிப்படையில் அது மிக பாரிய தன்னுடைய படைகளை உலகம் முழுவதும் வச்சிருக்கிறது. இதன் காரணமாக அந்த படைகளை வைத்திருப்பதற்கான செலவினம் பல கோடி ரூபாய்கள் தினமும் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது வருகின்ற புள்ளி விவரப்படி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகவும் சிக்கல் அடைந்து வருகிறதாகவும், ஏனெனில் அங்கிருந்த தொழிற்சாலைகள் வேறு நாடுகளுக்கு மாற்றப்பட்ட காரணத்தினாலே அங்கு உற்பத்தி குறைஞ்சிருக்கிறது, பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறது, பொருட்களின் விலை அதிகரிச்சிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கிறது. அமெரிக்கா இந்த உள்நாட்டு நெருக்கடியிலிருந்து மீள வேணுமையாயிருந்தால் உலக சந்தைகளை, அதாவது அமெரிக்க பொருட்களுக்கு இப்பொழுது பல போட்டிகள் ஏற்பட்டிருக்குது. உதாரணமாக பிரிக்ஸ் என அழைக்கப்படுகின்ற பிரேசில், இந்தியா, சீனா போன்ற பல நாடுகள் இப்பொழுது உலக உற்பத்தி சந்தையில் பெரிய போட்டிக்களமாக மாற்றம் பெற்று வருகிறது. எனவே அமெரிக்கா இப்பொழுது எண்ணெய் வள நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறது. இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது உலக நீதிமன்றங்களோ இவற்றை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எண்ணெய் வளமுள்ள ஈரான் நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இவர்கள் லத்தீன் அமெரிக்க நாட்டு தலைவர் ஒருவரை எவ்வாறு கடத்தி சென்று அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு சில மத்தியாலங்களுக்குள் கொண்டு வர முடிஞ்சது போல, அல்லது ஆப்கானிஸ்தானில் 20 வருடங்களாக அங்கு ஜனநாயகத்தை உருவாக்கப் போவதாக கூறி இறுதியில் படைகளை விலக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஈராக் நாட்டிலும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் அந்த நினைப்பில் தான் இப்பொழுது ஈரான் நாட்டுக்குள்ளும் அந்த ஈரான் நாடு ஒரு உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும், மனித உரிமைகளை தொடர்ந்து மீறி வருவதாகவும் கூறி அந்த நாடு இப்பொழுது அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கி இருப்பதாக போய் குற்றச்சாட்டுகளை முன்னுக்கு வச்சு இப்பொழுது போர் ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த நிலைமையில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல உலகம் முழுவதும் எரிபொருள், அதாவது உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் எண்ணெயும் எரிவாயுவும் மிக முக்கியமான தேவையாக மாறி இருக்கிறது. இந்த எண்ணெய் வளங்களையும் எரிவாயுவையும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பொய் அடிப்படையில் இப்பொழுது ஈரான் மீது போரை தொடுத்திருக்கிறது. இங்கே எங்களுக்கு முன்னால உள்ள முக்கியமான கேள்வி, இந்த யுத்தத்தினால இலங்கை போன்ற 3வது உலக நாடுகள், அதாவது மேற்குலக நாடுகளின் பொருளாதாரத்தில் அல்லது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற நிதி நிறுவனங்களில் தங்கி இருக்கிற இந்த சிறிய நாடுகள் இந்த நெருக்கடியில் இருந்து எப்படி
தப்பி பிழைக்கப் போகின்றன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. குறிப்பாக இலங்கை இப்பொழுது உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டங்களின் அடிப்படையில் தான் அது செயற்பட்டு வருகிறது. அது சுயமாக இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பாக எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே உலக வங்கியுடனும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே நாங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் இலங்கை அரசாங்கம் உலக வங்கியினதும் சர்வதேச நாணய நிதியத்தினதும் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இலங்கை ஒரு சுயாதீனமான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நிலைமையில வச்சு கொண்டுதான் கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கை மேற்குலக நாட்டின் பொருளாதாரத்தோட இலங்கையின் பொருளாதாரத்தை முனைச்சு வச்சிருந்ததால மேற்குலக நாடுகளில் ஏற்படுற நெருக்கடி இலங்கையில பெரிய பாரிய, அதாவது மேற்குலக நாடுகளில் தும்மல் ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் காய்ச்சலே ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில நாட்டை காப்பாற்றுவதா அல்லது தேசிய பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது விவாதிப்பதா என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. முதலில் இலங்கை ஒரு சுயமான தன்னிறைவான நாடாக மாறாத வரையில அங்கே எந்த பிரச்சனையையும் தீர்க்கிறதுக்கு போதிய வளங்கள் இல்லை, மக்கள் அமைதியாக இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை. எனவே இது பற்றிய விவாதங்களை நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற யுத்தம் இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் பொருளாதார பிரச்சனையை மேலும் முக்கிரப்படுத்த போகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி பல ஆயிரம் இலங்கை தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிறார்கள். அவருடைய தொழில்களுக்கு சம்பளம் வழங்கப்படுமா என்பது ஒரு கேள்வி. அந்த சம்பளங்களை அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா என்பது இன்னொரு கேள்வி. அதே போன்று உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வருவார்களா என்பது இன்னொரு கேள்வி. இவ்வாறு இந்த வெளிநாட்டு வருமானங்களையும் உல்லாச பயணத்துறையிலையும் தங்கியிருந்த எங்களுடைய நாடு இந்த மாதிரியான நெருக்கடியில் எப்படி தப்பி பிழைக்க போகிறது என்பது குறித்து நாங்கள் ஆழமாக பார்க்கணும். இப்பொழுது இந்த அரசாங்கம் என்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது என்பதை விட இந்த மக்கள் இந்த பிரச்சனையில இருந்து எவ்வாறு விடுபட போகிறார்கள் என்பது குறித்த விவாதங்களை நோக்கி நாங்கள் பேச வேணும். ஏனென்றால் நாங்கள் உலக நெருக்கடியோட இலங்கையின் பொருளாதாரம் முனைஞ்சிருக்கிறபடியா நாங்கள் இது குறித்து ஆழமாக சிந்தித்து பேசுவது அவசியம். இதனை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். இன்று நாங்கள் சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி, இலங்கை அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் இப்படியான சூழ்நிலை தான் மாகாண சபை தேர்தல் சூழல் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் தவிர்த்து செல்லவே முயற்சி செய்தது. அதுக்கு வாய்ப்பாக இந்த சம்பவமும் அமைந்து விட்டது போல் தெரிகிறது. எவ்வாறு இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? வணக்கம். உண்மையிலேயே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது என்பது தேசிய இன பிரச்சனை தீர்ப்பது தொடர்பான பிரச்சனை இல்லை. இது ஒரு இலங்கை சட்டத்தின்படி, இலங்கை ஜனநாயக முறைப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமைய அந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். பின்னத்துடன் ஏற்கனவே மாகாண சபைகள் இயங்கிக்கின்றன. மாகாண சபை முறைமை அங்கே ஏற்கனவே இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றது என்பது தெரியும். அதற்கான நிர்வாகம் தற்பொழுது ஆளுநர்களுக்குள்ளால் நிர்வகிக்கப்படுகின்றது. அந்த விடயத்தில் அவர்கள் ஒரு சட்ட ரீதியாக இலங்கை அரசியல் ஜாப்பின்படி
ஏற்கனவே என்பிபி அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தது போல வந்து அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டியது கட்டாயம் அவர்கள் நடத்துவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு கூடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்ற தெரிவுக்குழு முதன் முறையாக கூடியிருக்கின்றது. அது 3 மாதத்திற்குள், அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னர் அதற்கான ஒரு தனது பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் அந்த பரிந்துரைகளை கொடுக்கும் பொழுது வந்து ஏற்கனவே எதிர்கட்சி சார்பில் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, பழைய 2017ஆம் ஆண்டு தேர்தல் திருத்த சட்டத்தை காலாவதியாக்கி பழைய தேர்தல் முறைப்படி விகிதாசார தேர்தல் முறைப்படி தேர்தல் நடத்துவதால் சுலபமாகவும் விரைவாகவும் தேர்தல் நடத்துவதற்கான வழி என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை கொண்டு வருவதானால் அது 159 எம்பிக்களை கொண்டுள்ள எம்பிபியினால் தான் முடியும். எம்பிபி அதற்காகத்தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு உண்மையிலேயே அமைத்திருந்தால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் அது தொடர்பான விடயம். அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் பேசும் மக்கள் சார்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தெளிவாக அந்த நிலையை வற்புறுத்துவதாக தெரியவில்லை. அப்பப்போ பேசுகிறார்கள் ஒழிய அதை செய்யாத பட்சத்தில் அதுக்காக எப்படி லொபி பண்ணுவது, அதற்கான அனைத்து கட்சிகளையும் குறிப்பாக என்பிபியுடன் வந்து அது பற்றிய சாதக பாதகங்களை கலந்துரையாடுவதற்கான தகுதியோ தகமையோ இருக்காமல் வந்து வேறு அரசியல் ஈடுபட்டிருக்கிறது போல தெரிகின்றது. ஆகவே அவற்றை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கமும் என்பிபி கட்சியினரும் அதை வைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றுதான் அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அவை பாராளுமன்ற எதிர்பார்ப்போம். தொடர்ச்சியாக அதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக நீங்கள் கூறியது போல இந்த இன்றைய சர்வதேச சூழ்நிலையை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்கள் குறிப்பாக வந்து தமிழ் அரசியலில் உள்ளவர்கள் வந்து அவதானிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த ஆக்கிரமிப்பு யுத்தம் வந்து பல காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆக்கிரமிப்பு யுத்தம் தொடங்கும் முன்பே அறகலையா போல வந்து அங்கு மாணவர் கிளர்ச்சி ஏற்படுத்தி ஈரான் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது 100 கணக்கில் மாணவர்களை கொல்லுகின்றார்கள், அவர்களை ஜனநாயகம் மறுக்கப்படுறார்கள். ஜனநாயகம், மனித உரிமை போன்ற விடயங்கள் எல்லாம் சொல்லுவதெல்லாம் அதை முக்கியமாக சமகால சமூகம் வந்து உன்னிப்பாக அவதானித்து இதுகளை விளங்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இதை நினைக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முதல் 6 மாதங்கள், ஒரு வருடமாக வந்து ஏற்கனவே ஒரு முறை ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனால் தாக்குதல் நடத்தி போட்டு ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும், ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற போதாவில் என்ற ஒரு மாயை உருவாக்கி கலவரங்களை தூண்டிவிட்டு கொல்லப்பட்டார்கள். அங்கு கொல்லப்பட்டவர்கள் பற்றி பச்சாத்தாபப்பட்ட இந்த மேற்கு நாடு அரசுகளும் குறிப்பாக அமெரிக்காவும் அவர்களது கூட்டாளிகளும் வந்து இன்று அந்த தாக்குதல் தொடங்கின முதல் நாளே 160க்கு மேற்பட்ட பாடசாலை சிறுமிகள் வந்து பாடசாலை கட்டிடத்தினுள் வைத்து ஆசிரியர்களும் சிறுமிகளும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே இந்த மேற்கு நாடுகளில் வெளிநாட்டு தலையீடு தேவை, வெளிநாடு எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை தரும் என்று பேசுபவர்கள் வந்து இந்த விடயங்களை இந்த வெளிநாடுகள், அது சிரியாவாக இருந்தாலும் சரி, லிபியாவாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்த வெளிநாட்டு தலையீடு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜனநாயகத்தின் பெயரால் மனித உரிமைகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரால் ஏற்படுத்தப்பட்ட தலையீடுகள் அந்த தேசங்களுக்கு எவ்வாறான நாசத்தை விளைவித்தது என்பதை இவர் உற்று அவதானிக்கணும். இன்று அங்கு ஜனநாயகம் இல்லாமல் இருந்தது உண்மை. அங்கு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் அதற்கான ஆட்சிகளை அந்த இறமையுள்ள மக்கள் தெரிந்தெடுப்பதற்கான இடவழி ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஜனநாயகத்தை நோக்கின மனித உரிமைகளை பற்றி கதைப்பது சரி, மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படும், உலகத்தில் உள்ள சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய நடக்கணும். இங்கு இந்த ஐக்கிய சபை தீர்மானங்கள் என்றாலும் சரி, எல்லா இடத்தையும் மீறி, உலக சட்டத்தை மீறி ஸ்பெயின் போன்ற நாடுகள் வெளிப்படையாக சொல்லி அதை கண்டித்திருக்கின்றார்கள். பல நாடுகள் கண்டித்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை மீறித்தான் நடக்கின்றது. இந்த வெளிநாட்டு தலையீடுகளின் மூலம் சாதாரண மக்களின் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதோ அல்லது மனித உரிமைகளின் தரத்தை உயர்த்தலாம் என்ற எதிர்பார்ப்புகளோ வந்து ஒரு பிழையான எதிர்பார்ப்பு. அது எப்பவுமே வந்து கூடுதலான நாசத்தை தான் கொண்டு வரும், கூடுதலான அழிவுகளை தான் தரும் என்பதற்கு இன்று இந்த அமெரிக்கா தலையிட்டு ஆப்கானிஸ்தான் தொடக்கம் இன்று ஈரான் வரைக்கும்
போன்ற நாடுகள் சாட்சியாக இருக்கின்றன. ஆனால் ஈரான் வந்து எல்லோரும் சொல்வது போல வந்து சிறிய நாடில் ஈரான் 9 கோடி மக்களை கொண்ட நாடு. ஈராக்கிலும் பார்க்க 2 மடங்கு மிக மேலாக சனத்துக்கு கொண்டது. பரப்பளவில் வந்து 16 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பெரிய நாடு. 90 மில்லியன் மக்களை கொண்ட நாடு. கணக்கு ரிசோர்சஸ் வச்சிருக்கிற நாடு. ஆகவே வந்து இந்த சேதங்களை இந்த நாட்டில் பெரிய அளவில் ஏற்படுத்த முயன்றால் அது வந்து பெருமளவான மக்களுக்கான சேதங்கள் தான் கொண்டு வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டுமானங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெரிய அளவில் வந்து ஈரான் அரசாங்கமே சொல்லியிருக்கணும், இந்த நடக்கின்ற யுத்தம் வந்து ஒரு சமச்சீரத்தை ஏசிமெட்ரிக்கல் போர், இது ஒரு சமச்சீரற்ற யுத்தம் என்று. இவர்களது முதலீடுகளும் இவர்களது பெருமதி வாய்ந்த ஏவுகணைகள் தாக்குதல்களும் துல்லியமாக கண்டறியும் தாக்குதலும் உளவு ஸ்தாபனங்களின் வலிமையும் உப்பான விடயங்கள் வந்து ஈரானில் இல்லை அதான் சொல்லுகிறார். ஆகவே இந்த சேதங்கள் மக்களுக்கு தான் ஏற்பட போகின்றன. அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இது ஸ்ரீலங்காவில் நீங்கள் சொன்னது போல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஸ்ரீலங்காவிலோட அடிப்படையான பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே கதைத்தது போல வந்து 3 விடயங்களில் மத்திய கிழக்கில் இருந்து வருகின்ற வருமானம், இரண்டாவதாக டூரிசத்தில் உள்ள உல்லாச பயணிகள் வருகையால் உள்ள வெளிநாட்டு வருவாயை கொண்டு வருவது, இவ்வாறான விடயங்களிலேயே பெருமளவு தேயிலை ஏற்றுமதி மற்ற ஏற்றுமதிகளில் உள்ள பிரச்சனை, இதுகள் எல்லாத்தையும் வந்து பாதிக்கின்றபடியால் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய வரும். எதிர்வரும் 26ஆம் தேதி IMF-இன் தலைமை பிரதிநிதி அங்கு வருகின்றார். அவர் வந்து ஒரு வாரத்துக்கு மேல் அங்கு தங்கி இருந்து 4வது 5வது இறுதியான டிரான்ஸ் உதவித்தொகையை கொடுப்பதற்கு அது பற்றிய மதிப்பீடு செய்வதற்காக அங்கு ஸ்ரீலங்காவுக்கு விஜயத்தை மேற்கொண்டு இருக்கின்றார். அந்த விஜயம் நடக்க போகின்றது. அதில் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள IMF கண்டிஷன்களினால் தான் வரி விதிப்பில் உள்ள ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் அதனது பக்க விளைவாகத்தான் ஏற்படுகின்றன. அவற்றை கவனத்தில் கொண்டு சாதாரண மக்களுக்கு சுமைகளை ஏற்றாமல் பெரும் முதலாளிகள் பெரிய அளவில் ஒரு சப்சிடிய ஒரு உதவி செய்யும் மனப்பாங்கில் அந்த இது எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. IMF பிரதிநிதி வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் முக்கியமாக இந்த இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு சுயசார்புள்ள பொருளாதாரமாக மாற்றுவதற்கு விவசாயத்தில் மற்ற சாதாரண மக்களுக்கு வடக்கு கிழக்கில் காணியற்றவர்களுக்கு காணி கொடுத்தல், மலையகத்தில் முக்கியமாக காணியற்றவர்களுக்கு காணி கொடுத்தல், அவர்களுக்கான விவசாய மற்றும் தொழில் வாய்ப்பு அவர்களை வலுவூட்டுவதற்கான அர்த்தமுள்ள திட்டங்களை செயல்படுத்துதல், இவற்றை செய்வதற்காக மாகாண சபைகளை வந்து ஏற்கனவே இருக்கின்ற மாகாண சபையில் அரசியல் தீர்வு, புதிய அரசியல் யாப்பு எல்லாம் இந்த நெருக்கடிகளுக்குள் சாத்தியமற்ற விடயங்கள் தற்போதைக்கு அவை பற்றி கதைத்துக் கொண்டு இருக்கும் அதே நேரத்தில் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தி மாகாண சபைகளை 9 மாகாணங்களிலும் இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து இந்த விடயங்களை வினத்தோடு செய்வதற்கான முன்முயற்சியை அந்த அரசாங்கம் எடுக்கணும். தற்பொழுது இந்த எதிர்கட்சிகளும் வந்து ஒரு அர்த்தமுள்ள குற்றச்சாட்டுகளையோ அல்லது அர்த்தமுள்ள வகையில் இதற்கான மாற்று திட்டங்களையோ வைப்பதற்கு பதிலாக குற்றம் சாட்டுவதிலேயும் குறை கூறுவதிலும் தான் இருக்கின்றார்கள் ஒழிய ஆகவே எதிர்கட்சிகளின் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கான தருணங்கள் எதுவுமே இல்லை, அந்த சூழ்நிலையும் இல்லை என்பது தெரிகின்ற தெளிவாக. ஆகவே அதை மனதில் கொண்டு இந்த அரசாங்கம் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் வாரங்கள் இவ்வாறு செல்ல போகின்றன. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அவர்களே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth. Dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.